நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. இதுக்கு அதாவது மேசராசி பலன்கள், மேசராசிக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். மேசராசியான அதிபதி செவ்வாய் பகவான் மேசத்துக்கே வர்றது ஒரு சிறப்பு. ராசிக்கு அதிபதியை ராசியில் உட்கார்றது மிக சிறப்பு. இதனால் என்ன நடக்கும்னா, ஜாதகருடைய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தனவரவெல்லாம் நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல 3 சுபகரங்கள் அமர்ந்திருக்கிறதுனால தனவரவு தான், அதாவது பணப்பற்றாக்குறைன்னா இருக்காது. பணம் ககையில் புரளக்கூடிய காலகட்டம் இது. 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம். சனி 11 இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாய்க்கு சிறு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தாயினால் அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால குருவோட பார்வையில் இருக்குது. அதனால 6ஆம் இடம்னு அப்படி ஒன்றும் கெட்டு போகலை, நல்லாவே இருக்குது. வேலை வாய்ப்புகள்லாம் சிறப்பாகவே இருக்கும். 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி, வேலை, கடன், நோய், அந்த மாதிரியெல்லாம் நோய் சிறு நோய்கள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையில் போன மாதம் இருந்த மாதிரியே தான் இந்த மாதமும் அதே சூழல் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள், அப்புறம் இந்த தொழில்துறை பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். 8ஆம் இடத்தை 3 சுபகிரகங்கள் பார்க்குறதுனால திடீர் பணவரவு அதெல்லாம் திடீர் பணவரவு. எதெல்லாம் இப்போ திடீர் பணம் வர வந்துடும். பிறகு கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு தடையாக போய்கிட்டு இருக்கோம். தடையாக ஆனதெல்லாம் இப்போ தடைகள்லாம் நீங்கி நல்ல அமைப்பு வரக்கூடிய காலகட்டங்கள் இது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழில் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்லாவே போகும். 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது கொஞ்சம் குற்றம்தான். லாபங்கள் அதே அளவுக்கு ரொம்ப ஆகா ஓகோன்னு இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக போகக்கூடிய காலகட்டம் தான். 12ஆம் இடம் ராகு இருக்கிறதுனால தூக்கம் சரியாக வராது. அப்புறம் எங்கேயாவது தொலைதூர பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா, அந்த மாதிரி முதியவர்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இப்போ போகக்கூடிய சூழல் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி சூழல் சரியாக அமையாது. நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் உங்களுக்கு வேணும்னா கீழே என் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி உங்களுக்கு துல்லியமான பலன்கள் சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.